உள்ளங்களே, இன்று நாம் ஆண்டின் பொதுக்காலம் 5ஆம் ஞாயிறு வழிபாட்டினை சிறப்பித்து மகிழ உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். ஏழைகளுக்கு இறங்குவதையும் அவர்களோடு பகிர்ந்து வாழ்வதையும் தான் உண்மையான நோன்பு என்கிறார் கடவுள். இன்றைய வாசகங்கள் கடவுள் நம்மில் அருளும் ஒளியானது பிறர் முன் ஒளிர வேண்டும் என்கிற மைய கருத்தினை வலியுறுத்துகின்றன. நாம் உப்பாய் இருந்தால் அதில் உவர்ப்பு தன்மையை தருபவர் கடவுளே. அவர் இல்லையேல் நாம் ஒன்றும் இல்லை. இதைத்தான் புனிதர் பவுலும் கடவுளின் வல்லமையினாலேயே மீட்பளிக்கும் நம்பிக்கை ஒவ்வொருவரிலும் தோன்ற காரணமாய் அமைந்தது என்கிறார். இந்த ஒளி மற்றும் உப்பு தனித்திருந்தால் அது பயனற்றதாக இருக்கும். ஒளியானது மக்கள் வாழும் இடத்திலும் உப்பானது உணவிலும் கலக்கும் போதுதான் உப்பும் ஒளியும் தங்களுக்கென்று இல்லாமல் அடுத்தவருக்காக வாழ்பவை என்றும், தங்களை அழித்து அடுத்தவர் வாழ்விற்கு சுவை தருபவை என்றும் அறிய முடிகிறது. திருமுழுக்கில் நாம் கையில் மெழுகுவர்த்தியை பெறும்போது அனைவருக்கும் ஒளியாக இருக்கின்றோம். இருள் நடுவே நம் ஒளி உதிக்க வேண்டும் என இயேசு விரும்புகிறார். இறையரசு மலர கடவுளின் ஞானத்தையும் வல்லமையும் பெற்றிட அருள் வேண்டி இத்திருப்பலியில் இணைந்து ஒப்பாய் உப்பாய் ஒளியாய் கலந்திடுவோம். மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலியானது ஆனியா சோஃபி தனது 5வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி மகிழ்கிறார். மேரி ஜெஸ்மிதா தனது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி ஆண்டவர் கண்டு செலுத்துகிறார். இவர் குழந்தைகளும் இந்த நாளில் ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதிக்க நாம் அவருக்காக ஜெபித்து இவ்வழியை கொடுப்போம். மேலும் திருப்பலியானது வின்சென்ட், கார்த்திகா, மரிய, ஜெய, சித்ரா தங்கள் திருமண வாழ்வு 20வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி ஆண்டவர் கண்டு செலுத்துகிறார். திருமண வாழ்வை மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று நாம் அவருக்காக ஜெபித்து பலியை கொடுப்போம். மேலும் திருப்பலியானது பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக ஆபிரகாம்,
சாண்ட்ரோ செலஸ் குடும்பத்தினர் நன்றி பலியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இந்த குடும்பத்தையும் இந்த நாளிலே நிறைவாக ஆஸ்வதிக்க நாம் அவர்களுக்காக மன்றாடும். மேலும் திருப்பலியானது திருத்தந்தனுடைய சிறப்பான கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும் அந்தோனிதாஸ் விரைவிலே நல்ல குணம் பெற வேண்டும் என்றும் அவர்களுக்காக நாம் ஜெபித்து இப்பலியை ஒப்புக் கொடுப்போம். மேலும் திருப்பலியானது உலகில் வாழ்ந்து மரித்து தொம்மை குரூஸ் லூர்தம்மாள், அல்போன்ஸ் கமலம், மிக்கேல் அம்மாள், கிரேஸ் அம்மா பிறந்த 16வது ஆண்டு, சந்தனராஜ், ஜார்ஜ் பெர்னாண்டஸ், சந்தனராஜ் ஆகியோருடைய ஆன்மீக இளைப்பாற்றுக்காகவும், NC செல்வராஜ், சாரம்மாள், ஹாரிஷ், டான் போஸ்கோ, சகாயம், பெரிய நாயகம், முத்திரை நாயகம் அவருடைய ஆன்மீக இளைப்பாற்றுக்காகவும் என்றாலும் அத்தனை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவனை இளைப்பாற்றை தரும்படியாய் என்றாலும் மேலும் திருப்படியா ஜார்ஜ் பெர்னாண்டஸ் விரைவிலே குணம் பெற வேண்டும் என்ற சிறப்பான கருத்துக்காய் ஜெபித்து பலியப்பு கொடுப்போம். அன்புடைய இன்று பொது காலத்தினுடைய 5வது ஞாயிறை கொண்டாட நாம் குடும்பியிருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் நமக்கு விடுக்கிற அழைப்பு, நீங்கள் உலகிற்கு ஒளியாக உப்பாக மாறுங்கள், வாழுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுகிறார். பல நேரங்களில் வாழ முயற்சி எடுக்கிறோம், சில நேரங்களில் வாழ்வதே இல்லை. எனவே அனைவரும் அமர்வும் இப்போது ஒரு பாவ மன்னிப்பு வழிபாட்டிலே இணைந்து நம்முடைய பாவங்களுக்காக மனவருந்துவோம். நாம் பாட வேண்டிய பல்லவி ஜெபம். வழிகொண்ட ஒரு உள்ளம் நம்மை நோக்கி கேட்டபோது எனக்காக ஜெபம் செய்யுங்கள். ஆனால் நாமோ கடவுளிடத்தில் அந்த பெயரை சொல்லாமல் மௌனத்தில் மறைந்தோம். பிறரின் ஜெப விண்ணப்பத்தை கடவுளிடம் கொண்டு சேர்க்காத தருணங்களுக்காக மன்னியும் இறைவா, மன்னியும். எனக்காகவும் என்னோட வீட்டுக்காகவும் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுறீங்களா சிஸ்டர்? என் குடும்பத்துக்காகவே எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. பிறகு இவங்க குடும்பத்துக்கு நான் எப்போ ஜெபம் பண்ண போகிறேன்? தானம். இறைவன் கொடுத்த ஆசீர்வாதம் நம் கையில் இருந்தும் நாம் தானம் செய்ய மனம் இல்லாததால் நாம் ஒருவரை மட்டுமல்ல நம் ஆன்மாவையும் காயப்படுத்துகிறோம். அவ்வாறு உதவி செய்ய மறுத்த தருணங்களுக்காக மன்னியும் இறைவா, மன்னியும். மேடம், எனக்கு இதெல்லாம் கொஞ்சமாக பணம் தர முடியுமா மேடம்? ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ். என்கிட்ட நிறைய இருக்கு, ஆனா கொஞ்சமா தான் தருவேன் உனக்கு. இந்தா. நோன்பு உடலை மட்டுமல்ல உள்ளத்தையும் சுத்தப்படுத்த வேண்டும். ஆனால் முகவாட்டம் காட்டும் போது நோம்பின் அர்த்தமே மங்குகிறது. கடவுளுக்கு மட்டுமே தெரியப்படுத்தும் நோன்பை வெளிச்சம் போட்டு காட்டி புகழை தேடிய தருணங்களுக்காக மன்னியும் இறைவா, மன்னியும்.
தான் உங்கள் பேசே டல்லாக இருக்குது. அதுவா ஒன்றும் இல்லைங்க, எங்களுக்கு தவக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, அதனால நான் காலையிலேருந்து ஃபாஸ்டிங் இருக்கேங்க சாப்பிடாம. எல்லாமல்ல இறைவன் நமது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எமது குடும்பத்தை இடையராது பரிவிரக்கத்தால் காத்திருடவுமை நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே இது நோக்கி இல்லை குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதியடைய செய்வீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். இன்றைய முதல் வாசகமானது கடவுள் விரும்பும் நோன்பை பற்றி எடுத்துரைக்கிறது. உண்மையான நோன்பு என்பது பசித்தோருக்கு உணவாகவும், தங்கும் இடம் இல்லாதவர்களுக்கு தங்கும் இடமாகவும், உடை இல்லாதவர்களுக்கு உடையாகும். இவ்வாறு செயல்படும் மனிதர் இருள் நடுவே மிளிரும் ஒளியை போல் இருப்பார் என்றுரைக்கும் இவ்வாசகத்திற்கு செவித்திருப்போம். இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். 58ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரை உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவர் கூறுவது: பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு.
அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஒளி என அவர்கள் நேர்மை உள்ளவரிடையே மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராயிருப்பர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். பல்லவி. அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும். பல்லவி. நிலையாயிருக்கும். அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். பல்லவி. இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் புனிதர் பவுல் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றிய உண்மைகளை மட்டுமே அறிய விரும்பியவராக இருக்கின்றார் என்ற செய்தியினை தருகிறார். மேலும் மனித நம்பிக்கைக்கு அடிப்படை கடவுளின் வல்லமையே, மனித ஞானம் அல்ல என்று உரைக்கும் இவ்வாசகத்திற்கு மனம் திறப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1 முதல் 5 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைப்பொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
மத்தேயு நற்செய்தி அத்தியாயம் 5 இறைத்திரு வசனங்கள் 13-16 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவப்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியிலே கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறொன்றுக்கும் உதவாது என்று. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவர் விளக்கை ஏற்றி மர காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்போதுதான் அது வீட்டுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்போது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்னை தெரேசாவை பற்றி அறியாதவர்கள் இந்த உலகம் முழுவதுமே அவர்களை அறிந்தவர்கள் அநேகர். அன்னை தெரேசா செய்து கொண்டிருந்த அற்புதமான பணிகளை கேள்விப்பட்டு பல நிறுவனங்கள், குறிப்பாக இந்த கல்வி நிலையங்களில் சோஷியல் ஒர்க் MSW அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பு படித்து கொண்டிருக்கிற பல பேர் அங்கே இப்போ நீங்கள் அவுட்ரீச் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு கல்லூரியும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள், 5 நாட்கள் 10 நாட்கள் MSW படிக்கிற சோஷியல் ஒர்க் பண்ணுற பசங்களெல்லாம் ஒரு கிராமத்துக்கு எடுத்து சென்று பலவிதமான வாழ்வியல் அனுபவங்களை அவங்க கற்றுக்கொள்வதற்கு அந்த அகாடமிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு காலம் வைத்திருப்பாங்க. ஒரு 10 days அவுட்ரீச் ப்ரோக்ராம். கண்டிப்பாக அது அனைவருமாக செல்ல வேண்டும். போனால் தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். வெளிநாட்டில் இருந்த ஒரு MSW படித்து கொண்டிருந்த ஒரு கல்வி நிறுவனத்திலிருந்த ஒரு 10-15 பிள்ளைகள் அன்னை தெரேசாவோடு ஒரு 10 நாட்கள் அவங்க செய்கிற இந்த அற்புதமான பணிகளை கண்டு எப்படி செய்கிறாங்க, அதிலிருந்து என்னெல்லாம் கற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டார்கள். பழகம் போல அவங்க வராங்க. குறிப்பாக அன்னை தெரேசா பலவிதமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் பல முறை சொல்லி, இந்த டையிங் அண்ட் டெஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க, இறக்கும் தருவாயில் உள்ளவர்கள். இப்போ ரோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் அப்படியே படுத்த படுக்கையாக இருப்பாங்க, பூச்சிலாம் இருக்கும், புழு கடிச்சிருக்கும். அவங்களாம் அவங்கள காப்பாற்றவே முடியாது. அவங்களுடைய வாழ்நாள் குறிக்கப்பட்டு விட்டது. கொஞ்ச நாள் தான், எப்போ சாவாங்க தெரியாது. ஆகவே அவங்களையெல்லாம் தூக்கி கொண்டு இவங்க குளிப்பாட்டி அந்த புழுக்களை எடுத்து அந்த மருந்துகள்லாம் போட்டு இருக்கிற வரைக்கும் அவங்கள நல்லா பார்த்துப்பாங்க. இதான் டையிங் அண்ட் டெஸ்டிடியூட். இது அவங்க செய்கிற பல பணிகளில் ஒரு உன்னதமான பணி. இதை நான் சொல்லியிருக்கேன் எண்ணூரில் இருந்தபோது. இதை என் கண்கூடாக நான் பார்த்தது தான். அப்போ இந்த மாணவர்கள் எல்லாம் வராங்க, இறங்குறாங்க. உங்களுக்கு பல இடங்களை அந்த இடத்துல அவங்க பார்க்குறாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா, இது நான் சொன்ன ஒரு இறக்கம் தருவாயில் ஒருவர் ரொம்ப மோசமாக அப்படியே ரொம்ப எலும்பும் தோளுமா அப்படியே நிறைய சதையெல்லாம் இல்லாமல் தோல்லாம் உறிஞ்சி புண்களோடு தூக்கி கொண்டு வராங்க. இதை அனைவரும் பார்க்குறாங்க. பல விதமான வேலைகளை கொடுக்குறாங்க. இந்த அருள் சகோதரி எல்லாம் என்ன செய்கிறாங்க என்பதை பார்க்க வேண்டும். இவங்களுடைய வேலை எப்படி இவங்க இந்த பணியெல்லாம் செய்கிறாங்க என்பதற்காக அனுப்பப்பட்டார்கள். அப்போது நான் சொன்ன அந்த மனிதரை கூட்டி கொண்டு வராங்க. அன்னை தெரேசா இருக்கிறாங்க, சகோதரிகள் அவரை குளிப்பாட்டுறாங்க, அவருக்கு தேவையான அதெல்லாம் போட்டு மருந்தெல்லாம் போட்டு அவரை படுக்க வச்சிருக்காங்க. அன்னை தெரேசா இப்படியாக சாகும் தருவாயில் இருக்கிற அத்தனை பேரையும் சந்திக்கிறாங்க. இந்த மாணவர்களும் அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் வேலை கூட, நீங்களும் போய் எல்லாம் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ காலையில் இருந்து மாலை வரை அங்கிருந்த பலருக்கு பலவிதமான காரியங்களை அருள் சகோதரி செய்து கொண்டு இருக்கிறார்கள் அன்னை தெரேசாவோடு இணைந்து. அப்போ இந்த மாணவர்களும் கூட பார்க்குறாங்க. அவங்களும் கூட கூடமாட சின்ன சின்ன பணிகளை எல்லாம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். இரவு அவளுக்கான ஒரு விஷயம் பெற இந்த திறனாய்வுன்னு சொல்லுவாங்க. நைட்டு இன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு இந்த நாள் எப்படி இருந்தது, நீங்கள் இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டீங்க, உங்களுடைய அனுபவம் என்ன என்பதை பற்றி ஒரு கலந்து ஆய்வு வைப்பாங்க. எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிறுவனத்திலும் படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும். அப்போ அன்னை தெரேசாவும் அந்த குழுவில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் சொன்ன அந்த 15 பிள்ளைகளும் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள்.
அன்னை தெரேசா கேட்கிறார், எப்படி இருந்தது இன்றைய நாள் உங்களுக்கு? இது ஒரு புது அனுபவம். அப்போ பையன் ஒரு பொண்ணு சொல்லுது, எனக்கு இதை நினைச்சு கூட பார்க்க முடியல, இவ்வளோ ஒரு அற்புதமான பணியை செய்து எனக்கு. நான் சொன்ன ஒரு என் வாழ்விலே ஒரு புதிய அனுபவம், நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஐ நெவர் ஹேட் இன் மை லைஃப் அப்படிலாம் ஒருத்தர் சொன்னாங்க. இப்படிலாம் செய்ய முடியுமா? என்னால் யோசிக்க கூட முடியல. ஏதோ உடம்பு சரியில்லை, குழந்தைங்களை பார்த்துக்கிறீங்க சொன்னாங்க, முதியோர்களை பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க, ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த மாதிரி சாகும் தருவாயில் உள்ள, அதுவும் ஒரே புழுவமாக பூச்சியுமாக இப்படிலாம் இருக்கிறத பார்க்கும்போதெல்லாம் எப்படி எனக்கெல்லாம் இது ஒரு டிஸ்டர்ப்டாக இருந்துச்சு. ஐ வாஸ் ரியலி டிஸ்டர்ப். என்னால் இதை யோசிக்க முடியல, இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்னு ஒரு விதமான ஒரு பையன் சொன்னானா. ஒரு பையன் எழுந்தானா, அவன் சொன்னானா, அன்னையே மத தெரேசா, அன்னையே நான் ரொம்ப இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். காரணம் ஒன்று தான். ஒன்று இந்த ஒரு பணியை ₹1 கொடுத்தா கூட நான் செய்ய மாட்டேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆனால் இன்னைக்கு நான் இங்கே வந்த பிற்பாடு இந்த ஒரு நாள் அனுபவத்தில் எனக்குள்ளே பல மாற்றங்கள். என்னுடைய அப்பா அம்மா கத்தோலிக்க கிறிஸ்து கடவுளை நம்பாதவர்கள், ஏத்திஸ்ட். நானும் அந்த வழிமரபில் வந்தெல்லாம் எனக்கும் கடவுளை பற்றிய நம்பிக்கையெல்லாம் சுத்தமாக இல்லவே இல்லை. கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு நான் பலமுறை கேள்வி கேட்டு இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நான் சொல்றேன், கடவுள் இருக்கிறார். அதுவும் உங்களை பார்த்த பிற்பாடு, அவன் சொன்ன, நான் ரொம்ப அழகா அந்த கதையை நான் வாசித்த போது, உங்களை பார்த்த பிற்பாடு கடவுள் நிச்சயமா இப்ப எனக்கு நீங்க கடவுளாய் தோன்றுகிறீங்க, நான் கடவுள் நம்பிக்கை குறைவனாக மாறிவிட்டேன்னு சொன்னான். சொல்லிட்டு கடைசியா சொன்னான், யூ ஆர் மை லைட், நீங்கள் என் வாழ்வின் ஒளி அப்படின்னு சொன்னான். பிரியமானவர்களே, இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு வாசகத்தை தான் முதல் வாசகம், 2ஆம் வாசகம், 3ஆம் வாசகத்துல நாம கேட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு வசனம், நீங்க கடவுளை எப்படி உருவகிக்கிறாங்க என்பதை நான் பலமுறை யோசிப்பது உண்டு. கடவுளை பலவிதமான உருவங்கள், இப்ப தூய ஆவி சொன்னா நீங்க கடையா சொல்றீங்க, தூய ஆவியுடைய உருவங்கள் என்ன கட்டு சொல்லுங்க? புறா, நெருப்பு, காற்று, எண்ணெய், தண்ணி, இப்படி என்று நம்ம ஒவ்வொரு உருவங்களை சொல்லலாம். கடவுளை எல்லா மரபுகளும் கூட, எல்லா மரபுகளும் பார்த்தீங்கன்னா கடவுளை எப்படி அவங்க உருவகப்படுத்தி இருக்காங்கன்னா, ஒன்று ஒளியாக, கடவுள் ஒளியாக இருக்கிறார், உப்பாகவும் இருக்கிறார். அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். அவதான் திருப்பாடல் 27:1 எடுத்து வாசினா ரொம்ப அழகாய், ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நீங்க தொடர்ந்து நீங்க வாசிங்கன்னா இன்னைக்கு ரொம்ப அழகாக வாசி கேட்ட முதல் வாசகத்துல, உன் ஒளி விடியல் போலிடும். விடியல் பயணம், ஒரே பஸ்ல எல்லாரும் விடியல் பயணம், பெண்களுக்கான விடியல் பயணம் போட்டிருக்காங்க. விடியல், உன் ஒளி விடியல் போல் எழுந்து நீ ஒளி வீசு, அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு நீங்களே என்ன சொல்றார்? நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். அப்ப நான் இன்னைக்கு கடவுளை எப்படி பார்க்கிறேன் என்றால், இந்த ஒளி, ஏன் கடவுள் தன்னை ஒளியாக வெளிப்படுத்த வேண்டும்? ஒளி உண்டாகுக. முதல் உலகத்தை படைத்த போது கடவுள் படைத்தது மனுஷனை படைக்கவே இல்லை, முதல்ல ஒளியை உண்டாக்க இரவும் பகலும் பிரித்தார் அப்படின்னு தொடக்க நூல்ல வாசிக்கிறோம். பல இடங்கள்ல நீங்க தொடக்க நூல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒளி அப்படியே டிராவல் பண்ணி கொண்டே இருக்கும். நாம் கேட்ட இந்த 2வது மாசம் கூட தமஸ்கு நகருக்கு அவர் போய் கொண்டு இருக்கிறார். யாரு? சவுல். அவர் வெடிச்சு அடிச்சு காலி பண்ணும் வெறியோடு போகிறார். அந்த 9வது அதிகாரத்துல வாசிக்கிற 3வது வசனம் நினைக்கிறேன், பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு மின்னலை போல அடிச்சு தூக்குறாரு, கண் பார்வை போயிடுச்சு. அப்போ கடவுள், நீங்க வாசிக்கிற விடுதலை பயண 3ஆம் அதிகாரம், எரியும் முட்புதர் வழியாக. யோசிப்பு, ஏன் கடவுள் வேற வேற விதங்கள்லாம் இன்னைக்கு ஏன் அவர் தன்னை வெளிப்படுத்தவே இல்லை? மோசே சொல்றார் பாரு, எரியும் முட்புதர், நெருப்பின் வழியாக. கடவுள் ஒளியாய் இருக்கிறார், அவரை பின்பற்றுகிற நாமும் இருளில் நடவக்கூடாது என்பதற்காக நம்மை ஒளியிலே வாழ, ஒளியிலே நடந்து வா சகோதரா, அப்படி ஒரு பாட்டு, ஒளியிலே நடந்து வா சகோதரி, அப்படி ஒரு பாப்போம். இன்னைக்கு ஒளியில பயணிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்று இன்றைய நாளுடைய வழிபாடு மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறார். இந்த ஒளியை குறித்து பல விஷயங்களை நம்ம சிந்திக்கலாம். ஒரு சின்ன 2-3 விஷயத்தை நான் யோசித்து அதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். ஒளி எப்படி எரியும்? இப்போ இந்த கேண்டலை பாருங்களேன், ஒளி எப்படி எரியும்? மேல் நோக்கி எழும். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேனே,
என்ற இது இல்லையா? ஓகே. இப்போ வந்து நம்ம வாழ்ற இந்த பூமி வந்து புவியீர்ப்பு விசை, ஒரு நிமிஷம், புவியீர்ப்பு விசையோடு இருக்கிறோம், சரியா? இப்போ என் கையில் இந்த பூ இருக்கு, நல்லா கவனிங்க, சயின்ஸ் கிளாஸ்லாம் இல்லை. இந்த பூவை நான் இப்போ கீழே போடுறேன், ஏன் அது மேலே போல? ஆனா ஏங்க இந்த கேண்டல் நான் திருப்பி வச்சா என்ன ஆகும்? நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒளிக்குது, நான் யோசிச்சு பார்த்தேன் இன்னைக்கு. இந்த பூ எந்த பொருளும், ஆப்பிள் கீழே விழுந்து சார் ஐசக் கண்டுபிடிச்சாரு, மேல இருந்து பூ ஆப்பிள் இருந்து கீழே விழுது, மேல தூக்கி போற எதுவுமே மேல போவாது, எல்லாமே என்ன பண்ணுது, கீழே விழுந்து. இந்த புவியீர்ப்பு விசைக்கு நீங்க ஒன்றும் பண்ண முடியாது, இட்ஸ் ஜஸ்ட் தேர். இது வந்து இயற்கையில் இருக்கு, எல்லாம் இழுக்கக்கூடிய சக்தி இதுக்கு பூமிக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒளி மட்டும் ஒரு மாறுபட்ட சிந்தையை நமக்கு விக்கலையா? அது ஒருபோதும் கீழ் நோக்கி எரிய வாய்ப்பே இல்லை. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, வீட்டிலே நீங்க போயிட்டு நீங்க கேட்கலாம், ஃபாதர் லைட்டு அடியில போடலாம், அது லைட்டு, அது கரண்ட். நெருப்பை பத்தி நான் பேசுறேன். நெருப்பு எப்போதும் மேல் நோக்கி எரிந்து கொண்டே இருக்கிறார். இனி என்னுடைய வாழ்வு, நம்முடைய வாழ்வு, நான் அப்படி யோசிச்சேன், இன்னைக்கு எப்படி நீங்களும் நானும் கூட இந்த நெருப்பை ஏன் கடவுள் ஒளி ஒளி ஒளின்னு சொல்றார்? இன்னைக்கு உலகம் எப்படியான ஒரு உலகம், நான் பல முறை சொல்ல, கவர்ச்சிகரமான உலகம். நிறைய ஆசைகளை வளர்த்து கொள்ள வேண்டும், நிறைய சொத்துக்களை சேர்த்து கொள்ள வேண்டும், நிறைய பதவிகள் பட்டங்களோடு இன்னைக்கு புகழோடு வாழணும். இதெல்லாம் கீழே போடுறது தான், பூ மாதிரி தான். எல்லாம் இங்க இருக்க அத்தனை பேர் அப்படிதான், நம்ம எல்லாருமே. அப்போ அத்தனையும் 10-11 அத்தோட நான் ஒண்ணு என்று சொல்கிற ஒரு கூட்டத்தோடு தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், தவிர்க்க முடியாது. ஆனா இங்க ஒரு மாறுபட்ட சிந்தை பாருங்களேன். இந்த ஒளி கீழ் நோக்கி எரிவதில்லை, மாறாக மேல் நோக்கி எரிகிறது. அதுதான் இன்னைக்கு ரொம்ப அழகாக இன்னைக்கு முதல் வாசகத்துல சொல்றாரு. எப்படி நீங்க ஒளியினுடைய பிள்ளைகளாக வாழ முடியும்? நான் மட்டும் வயிறார சாப்பிட்டோமா, பசித்தோருக்கு உணவிடுங்கள். அவங்க நடிச்சாங்க, அதை சரியா கவனிக்கல, நல்லா தான் நடினாங்க. இந்த நம்முடைய பாவ மன்னிப்பு, பகிர்ந்து கொடுப்பது, இடமில்லாததுக்கு இடம் கொடுப்பது, இப்படி என்று பல விஷயத்த சொல்றார். உடையற்றோருக்கு இடம் கொடுப்பது, அப்படிலாம் நீங்க என்ன பண்றீங்க? உங்களை மட்டுமே நினைச்சு கொண்டு இருந்தால் என்ன வித்தியாசம்? நான் சொன்னேன், கீழே தூக்கி மேல இருந்து கீழே போட்டா கீழே விழ போகுது, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன வித்தியாசம்? வாட் ஐ எம் கோயிங் டு பி டிஃபரெண்ட்? நான் டிஃப்ரெண்டாவே இல்லையே. ஆனா பாத்தீங்க, இந்த ஒளி அழகான ஒரு பாடம், முதல் பாடம் எடுத்து சொல்லலாம். இன்னைக்கு மேல் நோக்கிய வித்தியாசம், இன்னைக்கு வித்தியாசத்தை ஏற்படுத்தணும். நீங்க நான் இன்னைக்கு எனக்கு ஏராளமான மேட்ரு என்கிட்ட இருக்கு. நான் ஒருத்தர் வாசித்தேன், நீங்க கூட நினைக்கலாம் இது மாதிரிலாம் பைத்தியக்காரங்க இருக்காங்க. 2-3 பேர்லாம் யோசித்தேன். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, 2 பேர் புருஷன் முன்னாடி, நீங்க பேர் மறந்துட்டேன். இவங்களுடைய பிள்ளைகள் வந்து ஒரு நாள் வண்டியில் போகும்போது, உங்களுக்கு தெரியும், அந்த வண்டியில் இப்போ ஒரு ஆக்சிடென்ட் இருந்துச்சு. அந்த பக்கம் நம்ம அந்த ஷிராம் அகாடமி முன்னாடி ஒரு பெரிய பள்ளம் இருந்துச்சு. அது ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய சகோதரனை, தம்பியை வந்து ஸ்கூலில் விடுறதுக்காக தங்கச்சி டிசிஎஸ்ல வேலை செய்கிறான். அந்த பொண்ணு 60,000 சம்பாதிக்கிறான். அந்த பள்ளம் அப்படி ஏறி இறங்குறா, ஒரு தண்ணி லாரி வந்துச்சு, அப்படியே கவுந்துச்சு, அந்த பொண்ணு மேலே ஏறிச்சு, அந்த பொண்ணு செத்துச்சு. நீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி டிவியில் பேப்பர்லாம் போட்டால் உடனே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய பள்ளம்லாம் எடுத்துட்டு ஒரு பெரிய இது போட்டாங்க. அது ஸ்ப்ரீ பிரேக்கர் ஷாம் அகாடமிக்கலாங்க. நான் சொன்னேன், இந்த அம்மா அப்பாவுக்கு ஒரே பையன், இதே தான் பள்ளம், இதே பள்ளத்தில் அவன் விழுந்துடுறான், இதே மாதிரி தண்ணி லாரி வந்துச்சு, அதே மாதிரி அவன் செத்துட்டான். இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் நினைக்கலாம் பைத்தியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் கார் வச்சுக்கிட்டு அந்த ரோடு எங்கெல்லாம் பள்ளங்கள் இருக்கிறோம் அங்கெல்லாம் போய் இந்த என்ன தாறு கலக்கி அதை வந்து போட்டு ஒரு இடம் இல்லை, பல இடங்கள் 2 பேரும் ரிட்டையர் ஆயிட்டாங்க. அவங்க சொல்றாங்க, என் மகன் இறந்தது போல இந்த பள்ளம், உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் இந்த பள்ளத்தில் விழுந்து அடி வாங்கியிருக்கோம், கால் உடஞ்சிருக்கு, சில பேர் செத்து போயிருக்காங்க. நிறைய பள்ளம் தான், அப்படி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வண்டி கவுந்துரும், பக்கத்தில் வண்டி வந்தால் நம்ம ஈர்த்திரும், செத்துரும். அப்போ இவங்க 2 பேரையும் நான் யோசிச்சு பார்த்தேன், இப்படி மனிதர்களா? நீங்க சொல்லலாம், ஃபாதர் நானும் தான் பள்ளத்தில் பார்க்குறேன். நான் சொன்னேன்ல, மேல் நோக்கி எறுபவர்கள் இவங்களாம். ஒருத்தன் வந்து அமெரிக்காவில் வேலை செஞ்சு வந்திருக்கான், இப்போதான் அவனுக்கு கல்யாணம் ஆச்சு போன வாரம் தான். அவரை பற்றி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவருடைய வேலை என்னன்னா, அமெரிக்காவில் வேலை செஞ்சு வேலை பிடிக்கல வந்துட்டார். வந்து இந்த குளங்கள்லாம் பார்ப்பீங்கன்னா, இப்போ நம்ம கல்ற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தாமரை இலைகள்லாம் நிறைய இருக்கும், இப்போ தண்ணி போவே போகாது. இவருடைய வேலை என்னன்னா, இவர் மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்த்து இந்த குளங்களை சுத்தம் செலுத்துவது.
ஒரு குளம் இல்லை, அவரை பத்தி போடுறாங்க. அவர் பல குளங்களை ஏரிகளை எல்லாம் அப்படியே கிளீன் பண்ணு, வேற ஒன்றும் இல்லை. இது என்ன வேற வேலை இல்லையா? இது யார் பண்ணணும்? நீங்க சொல்லோ, அந்த கவுன்சிலர் பண்ண சொல்லுங்க, அந்த மேயரை பண்ண சொல்லுங்க, அந்த எம்எல்ஏ பண்ண சொல்லுங்க, அந்த அமைச்சரை பண்ண சொல்லுங்க, அந்த முக ஸ்டாலினை பண்ண சொல்லுங்க. இப்படி சொல்லிட்டு போற கூட்டம் தான் நீ நானும். ஆனா இங்க ஒரு மனுஷன் இதையே வேலை அமெரிக்காவிலங்க, கலிபோர்னியாவில் அவரை பத்தி நான் வாசித்தேன். எனக்கே கூட யோசிச்சு பார்த்தேன், இப்படிலாம் மனுஷனா? கலிபோர்னியாவில் வந்து கை நிறைய சம்பாரம். நீங்களாம் விட்டுருவீங்களா? ஐயோ விட்டா போதுமே, கிடைக்காது அமெரிக்கா போறது. அங்கேருந்து வேலையை விட்டு இதே பொழப்பா நடித்து கொண்டு ஒரு குழுவை சேர்த்துட்டார். நிறைய குழுக்களோடு சேர்ந்து பல இடங்கள்ல இந்த மாதிரி இந்த ஏரியில இருக்க குப்பை கடாசு அது நம்ம தான் குப்பை நிறைய போறோமே, அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணுவதே ஒரு தொழிலாக இல்லை, பணியாக. யார சொல்லலாம் இப்ப? அவங்க யார்? அவங்களாம் ஒளியின் மக்கள். நீங்கள் உலகிற்கு ஒளியா இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றார், இதான் வித்தியாசம். நீங்க எங்க இருக்கோம்? ஒளிதான். உங்களை பார்த்து எத்தனை பேர் சொல்லுவாங்க, இல்லடைந்து போயிருக்கிற வாழ்வை ஒளியாக மாற்று தெரியுமா? நாம் செய்கிற வசனம், உங்கள் நற்செயல்களை கண்டு அவர்கள் என்ன சொல்றாங்க? உங்கள் ஒளி மனிதனுடைய அவர்கள் உங்கள் நற்செயலை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ரெண்டாவது விஷயம் யோசிச்சு பார்த்தேன், இந்த ஒளியில பார்த்தே இப்ப நம்ம தண்ணியில கூட கலக்கலாம். கரைப்படியாத ஒளிங்க. தண்ணியில எதுல வேணா நீங்க இப்ப உடம்புல நம்ம யூஸ் பண்ற இதவாகட்டும், ட்ரெஸ் ஆகட்டும், திரவியமா இருக்கட்டும், தண்ணீர் எதுல இருந்தாலும் பாருங்களேன், நீங்க ஒரு கரையை போடலாம், அழுக்காயிடும். ஆனா ஒண்ணு சொல்றாங்க, இது அறிவியல் பூர்வமா நான் சொல்றேன், அறிவியல் பூர்வமா இட்ஸ் ப்ரூவ்டு. இந்த ஒளியை நீங்க கரைப்படுத்தவே முடியாது. இப்போ ஒரு இரும்பு வச்சுக்கிறோம், அந்த இரும்பை வந்து நீங்க சூடுபடுத்துங்கள, அதுல இருக்கிற அந்த துகள்கள் எல்லாம் உடைஞ்சிருப்பாங்க, அதுல இருக்கிற அழுக்குகள் அனைத்துமே கரைந்து விட இல்லாது. ஒளி தன்னிடம் ஒருபோதும் கரைகளை சேர்த்து வைத்துக் கொள்வதே இல்லைன்னு சொல்றாங்க. ஒளி கரைபடியாத ஒரு ஒளியாக இருக்கிறார். நீங்க கூட யோசிப்போம், எனக்கு எத்தனை விதமான கரை நம்மளுக்குள்ளே இருக்கு, வெளியே இல்லை. நம்ம போற ட்ரெஸ் எல்லாம் சுத்தமா துவச்சி அயன் பண்ணி நீட்டா தான் வரும், புகேஷ், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுயநலங்கள், சாதிய உணர்வு சொல்றான், சாதிய உணர்வுகள், இப்படி நிறைய விஷயத்துக்கு சொல்றான். பொறாமைகள், நமக்குள்ள நிறைய கரைகள் உள்ள இருக்குதா தான் இந்த முகம் வந்து இன்னைக்கு வந்து ஒளியாக இல்லை, இருளாக இருக்கிறது. அப்ப இன்னைக்கு நீங்க இந்த ஒளியிலிருந்து கற்றுக்கே ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உலகின் ஒளியாக இருக்கிறீர்களா? கரை படியாத கை இல்லை, கரைப்படியாத கையை சுத்தமா வச்சு சாப்பிட்றது முன்னாடி கழுவணும் அப்படிலாம் சொல்றோம். மூஞ்ச சுத்தமா வச்சு, வாயை சுத்தமா வச்சு, உடம்ப சுத்தமா வச்சு குளிக்கிறோம், நம்ம ரூமை சுத்தமா வச்சுக்கிறோம், டாய்லெட்டை சுத்தமா வச்சுக்கிறோம், அதெல்லாம் முக்கியம். ஆனா இன்னைக்கு நாம் விட வேண்டிய பல கரைகள் நமக்குள்ளே இருக்கிறது, வெளியில தெரியல. இந்த ஒளி தன்னிடம் ஒருபோதும் கரையை வைத்துக் கொள்வது இல்லை, அது கரைகளை எல்லாம் களைந்தெடுத்து விடுகிறது. மூன்றாவது விஷயம் சொல்றாங்க இன்னைக்கு இந்த ஒளியை பத்தி, வழிகாட்டும் ஒளி. வழிகாட்டக்கூடியதுங்க. நீங்க பாருங்க, இன்னைக்கு வந்து இப்போ வசனம் அழகா, இருளில் நடக்கிற போது நீங்க தவறி விழுந்து விடுவீர்கள். இப்போ கரண்ட் போயிடுச்சு, இந்த இடத்துல நைட்ல நீங்க போற இடத்துல வழியில இருட்டாச்சுங்களா, நீங்க என்னதான் டார்ச் அடிச்சாலும் கூட ஒளி இல்லைன்னா இருட்டுல நீங்க நடக்க முடியாது, நீங்க கீழே விழுந்துடுவீங்க. ரொம்ப அழகாய் சொல்றான் ஒருத்தன், தகரத்துக்கும் தங்கத்திற்கும் எங்க வித்தியாசம் இருக்கு? தகரத்துக்கும் தங்கத்திற்கும் வைக்கணும், ஒளியில வைக்கணும். இது தகரமா தங்கமா? இன்னைக்கு நிறைய பேர் ஏமாத்துறான், அதை கொஞ்சம் உஷாராகணும். தங்க விலை ஏறி போச்சுல, அதனால இன்னைக்கு கல்யாணி கவரிங்லாம் வந்து இன்னைக்கு தங்கமாக கூட நிறைய பேர் வச்சு ஏமாத்தி கொண்டு இருக்கிறான். அப்ப எது தங்கம், எது வைரம், எது தகரம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒளிதான். அப்ப இன்று நான் என்னுடைய வாழ்வு நான் எப்படி இருக்கணும், நான் இன்னைக்கு வழிகாட்டணும். யாருக்கு சொல்றான் பாத்தீங்க? என்னுடைய அப்பா அம்மாவுக்கு. அப்பா அம்மா வந்து பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய வழிகாட்டிகள், ஆசிரியர்கள் மிகப்பெரிய வழிகாட்டிகள். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றான், எனக்கு ஒரு சில பசங்க சொல்றானுங்க, இந்த ப்ரோக்ராம்லாம் பண்ணும்போது சரிங்க பார்த்தீங்கன்னா, எங்கள் சித்தப்பா எனக்கு மிகப்பெரிய வழி, அவர் தான் சொன்னார், எனக்கு பெரிய ஆளைப்பா, எங்கள் மாமா சொன்னார், எங்கள் பக்கத்து வீட்டில் இந்த ஆண்டி சொன்னாங்க. சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இவரை எல்லாம் தன்னுடைய வாழ்வுடைய வழிகாட்டிகளாக நினைத்து கொண்டு இருக்கிறான். மற்றவங்க வழிகாட்டுறாங்க. என்னுடைய கேள்வி, நீங்க நான் எப்போ மற்றவங்களுக்கு வழிகாட்டும் ஒளியாக இருக்க போகிறோம்? ஒரு முனிவரை பார்த்து ஒரு அவன்கிட்ட இந்த ஸ்டூடெண்ட் சொன்னான், கடவுள் எங்க இருக்காருங்க? கடவுள் நான் பார்த்ததே இல்லையே. நீங்க கடவுள் இருக்கிறார் கடவுளுக்கா சொல்லிட்டு ஏமாத்தின்னு இருக்கீங்களே, எங்க கடவுளை காமிங்க பார்ப்போம் அப்படின்னாராம். அப்போ சொன்னார், ஓகே போ,
ஒரு கிளாஸ்ல தண்ணியும் ஒரு கிளாஸ்ல உப்பு எத்தனுவாம்னாராம். எத்தனை வந்தாராம். இந்த உப்பை இந்த தண்ணியில போடுனாராம். தண்ணியில போட்டானா. கலக்குனாராம். கலக்கினாராம். சரி, இப்போ எனக்கு அந்த உப்பு எங்க இருக்கு? உப்பு எங்க இருக்கு? அதுலதான் இருக்கு. எங்க காட்டு? அதையும் காட்ட முடியும். உப்பு கரைந்து போன அந்த உப்பை போல மறைந்து செயலாற்றுவதுதான் கடவுளுங்க. அவதான் மிக அழகாய் சொல்ல, உப்பு, நீங்கள் உப்பு, உலகிற்கு உப்பாய் இருக்கிறீங்க. உப்பு தெரியும், பழைய ஏற்பாடுல இருந்து நான் உங்களுக்கு சொல்ல முடியும். பல இடங்கள்ல அந்த உப்பை பயன்படுத்திக்காங்க. 2 அரசராம் புத்தகம் எலிசா என்ன பண்றாரு? தண்ணி கெட்டு போன அந்த தண்ணியில உப்பை போடுகிறார். நம்ம கூட ஒவ்வொரு முறையும் தெளிக்கும் போது கலந்த தண்ணீர் போடுகிறது. அந்த கெட்டு போன தண்ணீர் நன்னீராக மாறுகிறது அப்படின்னு சொல்றாரு வசனம் சொல்லுது. அப்போ அந்த தண்ணீரையே, கெட்ட தண்ணீரை நன்னீராக மாற்றக்கூடிய சக்தி எதுமா இருக்கு? உப்புக்கு இருக்கு. நீங்க அடிக்கடி கடல்லாம் போகணும், பீச்சுக்கெல்லாம் போகணும். போய் ஒரு குளிச்சுட்டு வாங்க, உடம்புல இருக்க மொத்த தோல் நோயும் போயிடும் சொல்றான் டாக்டர். நீங்க தோல் நோய் ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க போய் எடுக்க வேண்டிய உப்பு கடல்ல போய் 2 குடிக்கணும். நான் சொல்லி எந்த கடல்ல போய், ஏன்னா அந்த உப்பு அதிகம், உப்பு இஸ் மினரல். நமக்கு என்ன பண்ணுதுன்னா, உடம்பு இருக்கிற அத்தனை விதமான அழுக்குகள், நோய்களை எல்லாம், குறிப்பா தோல் நோய்களை எல்லாம், அந்த புண்களை எல்லாம் கூட அதை சுகமாக்க கூடியதுன்னு சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு முதல் விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு அப்பதான் அந்த சுவை, உப்பில்லா பண்டம் குப்பையிலே, இன்னைக்கு நிறைய விஷயம் சொல்றாங்க. இன்னைக்கு எல்லாமே சாப்பிட்ற பொருள் தான் சுவை. வாழ்வினுடைய உணவே நம்ம வாழ்றதே சுவையான உணவு. எப்படி அந்த உணவுக்கு சுவை? அது வெறும் கலர் மட்டும் இல்லை. இப்போ பிரியாணியோ அல்லது நீங்க சாப்பிட்ற சிக்கனோ மற்ற விதவிதமான உணவு வகைகளோ அந்த அளவா போடுறான் பாருங்க. உப்பு அதிகமாக போட்டா என்ன ஆகும்? குப்பையில் தான் போடணும். இன்னைக்கு உடம்புல கூட சொல்றாங்க, தெரியல, உப்பு பத்தி ஒருத்தர் பேசி சொல்றாரு, எல்லாமே உப்பு அதிகமாயிட்டாலும் பிரச்சனை, கம்மியானாலும் பிரச்சனை. உங்களுக்கு நிறைய அந்த சோடியம்லாம் நிறைய சொல்றாங்க. அதாவது நிறைய பேருக்கு உடல்நலம் கொண்டு போவதுக்கு உப்பு கூட ஒரு காரணம். அதுக்காக உப்பே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் நம்மளால வாழ முடியாது. உப்பு அள்ளி போடு, ஒண்ணுமே இல்லை, போடு 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 அப்படி நல்ல நாக்கு நிறைய சாப்பிட்டாலும் சீக்கிரமா நமக்கு கிட்னி கிரியாட்டின் ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு சொல்றான். அப்ப முதல் விஷயம் இந்த உப்பு என்ன பண்ணுகிறது? சுவை ஊட்டுகிறது. 2வது பாதுகாக்கிறது. இன்னைக்கு நிறைய பொருட்கள் கெடாம இருப்பதுனா உப்பு தான் போட சொல்லுவாங்க. வீட்டுல ஊருக்கெல்லாம் செய்வாங்க. அந்த காலத்துல உப்பு போடுவாங்க. உப்பு போட்டு வச்சா அந்த பொருள் கெட்டு போவதே இல்லை. ஆனா அந்த உப்பு எப்பவுமே மறைவாகவே இருக்கிறது, நம் கண்களுக்கு தெரிவதே இல்லை. கடவுள் கூட பார்த்தீங்கன்னா, நான் யோசிப்பது, ஏன் இன்னைக்கு நீங்கள் உப்பாக இருக்கிறீங்க? கடவுள் நம்முடைய வாழ்விலே சுவை ஊட்டக்கூடியவராக இருக்கிறார். நாம் கெட்டு போக வேண்டும் கடவுளுடைய எண்ணம் அல்ல, மாறாக நம்மை பாதுகாக்கிற கடவுளாக இருக்கிறார். 3வது மறைவாகவே இருந்து செயல்படக்கூடிய கடவுளாக. நீங்க ஒளியை பற்றி சிந்தித்தோம். உப்பு நம்முடைய வாழ்வில் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? இன்னைக்கு நம்ம உப்பாகணும். சுவையினா நான் சொல்றது ஸ்மார்ட்டா. இன்னைக்கு வாழ்வை இன்னைக்கு நிறைய பேர் ஒரு விறுவிறுப்பு இல்லாத, சுறுசுறுப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. வந்ததை திண்மம், விதி வந்தால் சாவும். ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம், ஏதோ இல்லை. வாழ்க்கையில நம்ம பேசுற பேச்சு, நம்ம இருக்கிற இடங்கள், நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம எப்படி சுவை ஊட்டுவது? நம்முடைய வாழ்வியின் வழியாக சில பேர் முழுப்பாங்க, சரி ஏமாட்டாங்க, டூர்லாம் கொண்டு போவாங்க. சில பசங்க பாருங்களேன், நான் திட்டுவேன் பசங்களை, டூர்லாம் போனே, இந்த நாள் நம்ம நாள், டான்ஸ் ஆடு, பாட்டு பாடு, சிரி, இந்த நாள் நம்ம அடிக்க போய் உட்காந்து உம்முன்னு சிரிக்காம மூக்க தூக்கி வச்சுக்கிட்டு மூஞ்ச தூக்கி வச்சுக்கின்னு, அது எதுக்கு நீ டூருக்கு வர? டூருக்கு வர்றதே மகிழ்ந்து இருப்பது தானே. அப்போ அந்த இடத்த கலகலப்பா வச்சுக்கணும் சொல்றாங்க. கலகலப்பா கலகலப்பா. அப்போ இந்த சுவை என்பது என்ன? என் வாழ்வை இவ்வளோ கஷ்டம் இருக்கு, எனக்கு உடம்பு சரியில்லை, பட் இருந்தாலும் பரவாயில்ல, என் பிரச்சனை, அதே நினைச்சிட கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, எப்படி அந்த வாழ்வுல அந்த உணவுக்கு எப்படி இந்த உப்பு சுவை ஊட்டுகிறதோ அது மாதிரி நம்மை பாதுகாக்கிற கடவுளாக. கடவுளுடைய பாதுகாப்பு சொல்ற ரொம்ப வழிகாட்டும். இங்க போவாத, அங்க போவாத, இதை பண்ணாத, இதை செய்யாத, இந்த வழியை தேர்ந்தெடு. இதுதான் நான் சொன்னேன். இன்னைக்கு வழிகாட்டும். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு யார் உற்சாகம் ஊட்டக்கூடியவர்கள், வழிகாட்டக்கூடியவர்கள், பாதுகாக்கக்கூடிய யாரு? நீங்க தான். நீங்க சரியில்லைன்னா நீங்க பாருங்க, பசங்கெல்லாம் பார்த்தீங்க ஒரே கஞ்சா அடிச்சுட்டு, பொம்பளை பசங்க, சின்ன பசங்கலாம் பயமா இருக்கு, எங்கடா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா அப்படியே ஓவரா போய் வெட்டுறான், குத்துறான். சின்ன பசங்க எல்லாம் 14 வயசு. எங்க தப்பு? அப்பா அம்மா சரியில்லை, அப்பா அம்மா சரியா வளர்க்கல, அப்பா அம்மா ஒழுங்கான ஒரு வாழ்க்கை இல்லை, அவங்க அம்மா அப்பாவே தப்பான வாழ்க்கை வந்திருப்பாங்க. அப்ப அந்த பிள்ளை எப்படி இருக்கும்? அப்ப இன்னைக்கு பாதுகாப்பு. 3வது மறைவாக. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை மறைவாக காணும். உங்கள் தந்தை உங்களுக்கு எப்படி அந்த உப்பு தண்ணீரில் கரைந்து போய் விடுகிறது, ஆனால் சுவை ஊட்டுகிறது. இன்னைக்கு நம்ம பெருமையா இல்லை,
நம்முடைய வாழ்வின் வழியாகவே எனக்கு நிறைய விஷயம் செய்யணும். நான் முடிச்ச ஒரு விஷயத்த சொல்றேன். அண்ணே இளையராஜா சொல்றார், அவர் ஒரு நாள் ஒரு வீடியோ பார்த்தா சொல்றேன், என்னை பத்தி நிறைய பேர் பேசி கொண்டு இருக்கிறான், கேள்விப்பட்டேன், எனக்கு டைமே இல்லை, எனக்கு 80 வயசு மேலே ஆச்சு, நான் 3வது சிம்பனி 2வது சிம்பனி ரெடி பண்ணிட்டேன், எனக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு டைம் இல்லைங்க, ஏன்னா என் வேலை எனக்கு முக்கியமாக இருக்கு. எனக்கு நிறைய நேரம் நான் கூட நினைக்கிறேன், தேவையில்லாத விஷயங்கள்ல இன்னைக்கு நம்ம போட்டுட்டு முனைக்காம நமக்கான விஷயங்கள் என்ன, அதுல நீங்க அதிகமான அக்கறை செலுத்துகிற போது மறைவாய் எவ்வளவு பேர் இன்னைக்கு செம்மையா நான் சொன்ன மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மறைவா அவங்களாம் பத்தி சோசியல் மீடியாலாம் பெருசா அப்ரிஷியேட் பண்ணவே இல்லை. ஆனா இன்றளவு நான் சொல்றேன், இன்னைக்கு நான் சொன்ன இந்த பத்மாவை பத்தி ஒரு தடவை சொன்ன ஞாபகம் இருக்கு. அந்த 45 லட்சம் நீங்க தொடர்ந்து வாசிப்பாங்க, யாரெல்லாம் வாசிக்கிற சோசியல் மீடியா பார்க்கணும் பாருங்கள. மலேசியா அந்த நாட்டுடைய அதிபர் என்ன பண்ணிக்க, அமைச்சர் என்ன பண்ணிக்காரு, நீ இப்ப காலையில வாசித்த ஒண்ணு மோதிரம் குத்தமிச்சிருக்காரு. யாருக்கு? பத்மா யாரு? பெரிய ஐஏஎஸ் ஆபீசரா? பத்மா யாரு? பெரிய அமைச்சரா? பத்மா யாரு? பெரிய அல்டாப் லேடியா? தூய்மை பணியாளர். அவங்க ஒன்னே ஒன்னா பண்ணாங்க, என்னது 45 சவரம். அவங்க உலகாய் சொல்றாங்க, அந்த அம்மா சொல்ற வாசித்த இந்த 45 சவரத்தை நான் எடுத்திருந்தா பயந்தே செத்து போயிருப்பேன். பயந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாரோ பார்த்திபன் போய் காலில் விழுறான். யார் பார்த்திபன்? நடிகர் காலில் விழுறான், ரஜினி கூப்பிட்டு கட்டி பிடிக்கிறார். நீங்க யோசிக்கல, ஒரு சாதாரண ஒரு பெண்ணுடைய ஒரு சின்ன விஷயம், நேர்மையான ஒரு விஷயம் தான் உலகின் ஒளி. பாருங்க, பத்மாவை நான் ஏன் பேசி கொண்டு இருக்குன்னா, பத்மா எனக்கு யாருன்னு தெரியாது, அப்கோர்ஸ் நான் வாசி தான் சொல்றேன். பத்மா செய்த ஒரு சின்ன செயல் இன்னைக்கு மலேசியா, மலேசியாக்காரன் ஏங்க இந்த அம்மாவுக்கு கொடுக்கணும். எத்தனை பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அந்த அம்மாவை வீட்டை தேடி சென்று அந்த அம்மாவை கூப்பிட்டு வச்சு கௌரவித்து அந்த அம்மா அழுவுது, ஐயோ நான் என்னங்க செஞ்சேன், நான் ஒண்ணுமே செய்யலையே. ஆனா அந்த அம்மா செஞ்ச செயல் இன்னைக்கு உலகிற்கு ஒளியாக உப்பாக. இன்னைக்கு நீங்களும் நானும் கூட மறைவாய் தான், அந்த அம்மா பெருமைலாம் செய்யல, சாதாரண ஒரு பெண். நீங்க நம்முடைய வாழ்வில் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தருக செய்தனா, நானும் நீங்களும் உலகிற்கு உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. நீங்க நம்ம செய்கிற செயல்கள், நம்முடைய பேச்சு, நம்முடைய நடத்தை, நீங்க செய்யற பணிகள், நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க போற ஸ்கூல்ல, நீங்க இருக்கிற காலேஜ்ல வித்தியாசத்தை காட்டுங்க. நெகட்டிவா ஐ மீன் பாசிட்டிவ், யூ ஷுட் ஹேவ் சம் வைப்ரி, நல்லா கிரியேட் பண்ணுங்க. நம்மளை பார்த்தாலே தெரியும். அந்த பையன் சொன்னான் பாத்தீங்கன்னா, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கதையை நான் வாசித்த போது. நான் இது வரைக்கும் கடவுளை நேராக பார்த்தது இல்லை, ஆனா அன்னை தெரேசா உங்களை பார்த்த போது கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிறேன், நீங்கள் தான் என் வாழ்வினுடைய ஒளி. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்வதற்கான அருளை திருப்பலியின் மன்றாடும். ஒன்றாய் வாழ்வுரை
பாடல் 30 இறை வசனம் 17 இப்படியாய் சொல்கிறது. உமது முகத்தின் ஒளி அடியார் மீது ஒளிவதாக, உமது இரக்கத்தால் எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே. ஒளியாக இறைவன் நம் மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில நம்முடைய விண்ணப்பங்களை தேவைகளை அவருடைய பாதத்தில் எடுத்து, திரு அவையின் தலைவரே எம் இறைவா, எம் திரு அவைக்காக பணிபுரியும் திருத்தந்தைகள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் திருக்கரங்களால் ஆசீர்வதித்து நீர் விட்டு சென்ற நற்செய்தி பணியை திறம்பட செய்யவும், ஆலயத்தின் ஒளியாக இருக்கும் அவர்களுக்கு நல்ல உடல் உல சுகத்தை தந்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மறுமலர்ச்சியின் தலைவரே எம் இறைவா, நாங்கள் அனைவரும் எதிர்கொள்ளவிருக்கும் தேர்தல் நாளை உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். வாக்குப்பதிவின் முக்கியத்துவத்தையும் மதிப்பையும் உணர்ந்து காற்றில் கரையும் வாக்குறுதிகளுக்கு மயங்காமல் வாக்கு தவறாத தலைவர்களை தேர்ந்தெடுக்கவும், நல்லாட்சி புரியும் தலைமைக்கு நாங்கள் எங்கள் வாக்கை அளிக்கவும், தமிழக மக்களுக்கு நல்ல ஞானத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தை வளர்க்கும் எம் இறைவா, அரசு பொதுத் தேர்வை எதிர்கொள்ளவிருக்கும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளை ஆசிர்வதியும். படித்தவைகள் அனைத்தும் பசுமரத்தாணி போல் மனதில் பதிந்து தேர்வு பதற்றங்கள் அனைத்தையும் பதர் போல் நீக்கி நல்ல மதிப்பெண் பெற்று தேர்வில் வெற்றி பெறவும், தங்களை படிக்க வைக்க பல இடங்களில் தலைகுனிந்த பெற்றோர்களின் நிலையை எண்ணி பார்த்து அவர்களை தலை நிமிரச் செய்ய அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பிற்கு இலக்கணமான எம் இறைவா, புனித அருளானந்தர் அன்பிய குடும்பங்கள் எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் அனைவரும் ஒற்றுமையுடனும் ஒருங்கிணைந்தும் ஆண்டு விழாவை கொண்டாடவும், இவ் அன்பியத்தின் தூய்மை ஒருபோதும் கெடாமல் நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக குட்டி திருச்சபையாக எங்கள் பகைமையை வேறெடுத்து அன்பை வளர்த்திடும் ஒரு ஆலயமாக விளங்கிட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என்றும் எங்களோடு இருக்கும் தூயவரே எம் இறைவா, புனித தவக்காலத்தில் பயணிக்க போகும் நாங்கள் இன்னும் பாவசேற்றுக்குள் இருப்பதையே சுகமென நினைத்து வாழாமல் அதிலிருந்து விடுபட்டு உள்ளத்தை தூய்மைப்படுத்தி உப்பையும் ஒளியையும் போல் அடுத்தவருக்கு பயனுள்ள வாழ்வு வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். தொடர்ந்து இயற்கையில் ஏற்படுகிற மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு குளிர், நிறைய பேர் நமது பங்கை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் சில குடும்பங்களை எல்லாம் சந்திக்கும் போது பார்த்தா உடம்பு எல்லாருமே ஃபேமிலியே சிக்கா இருக்கான். எல்லாருக்கும் இந்த காய்ச்சல், இந்த சளி, இரும்பல் இப்படியாக பலவிதமான உடல்நல குறைவுகளால் குறிப்பாக முதியவர்கள், வயதானவர்கள், குழந்தைகள் எல்லாம் கூட அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறார். அத்துணை பேருக்காக ஜெபிப்போம். அற்புதமான தெய்வம் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் அப்படியெல்லாம் தொட்டு சுகமாக்கி நலம் தர வேண்டும் என்று மன்றார். அன்பின் ஆண்டவரே, அருமையானுடைய வார்த்தைகளுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒளியாக உப்பாக இருக்க எங்களுக்கு நீ அழைப்பு கொடுத்திருக்கிறேன். இதை கேட்கிறவளாக இல்லாமல் அதன்படி வாழ்கின்றவளாக மாற எங்களுக்கு அருள் புரிகிறார். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து மணியாய் மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். வருவாய்
ஆண்டவருக்குரிய நாம் அனைவருமாக இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்று தாங்கும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலத்தை பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுவுறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை எல்லாம் நீ படைத்திருக்கிறீர். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இனாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் நீ உலகம் அனைத்தையும் படைத்து காலத்தின் மாற்றங்களை எல்லாம் முறைப்படுத்தினி. உமது சாயலின் மனிதரை உருவாக்கினி. இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தே. இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உமது பதிலாளாய் ஆட்சி செலுத்தவும் உம் செயல்களின் மேன்மையை கண்டு உமை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே செய்தருளி. ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து உமை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதனை அழைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்களில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமன்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தோடும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவருடன் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்திருடும். இந்த புதிய நாளுக்காய் நன்றி செல்வம் இந்த நாளை காண்பது கூறிய அருளையாய் ஆண்டுவதாமை நம் அனைவருக்கும் தந்திருக்கிற நம்முடைய அருள்கரன் நம்மோடு இருந்து நம் அனைவரையும் வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுவோம். சிறப்பாக இன்று தங்களுடைய பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி மகிழ அத்தனை பேருக்காக நம்முடைய ஜெப உதவிகள் கேட்ட யாவருக்காக பலவிதமான உடல்நல நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க அனைவருக்காக நம்பிக்கையோடு இத்திருப்பலியில் கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவர் விடுக்கிற அற்புதமான அழைப்பு. நீங்களும் நாளும் இன்று ஒளியாக உப்பாக வாழ அழைக்கப்படுகிறோம். அதற்கான அருளையும் ஆசியையும் தர வேண்டும் என்று மன்றாடும். உயிர் தெழுவம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரி பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகளில் ஏற்றில் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கணிதாயான புனிதமிக்க மரியாள் ஆரோக்கிய என்னை அவருடைய கணவரான புனித யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாம் தந்தையுமான புனித அந்தோணியார், புனித திருத்துதர்கள் தோமா, அன்னை தெரேசா, அல்போன்சா, தெய்வ சகாயம், இவ்வுலகிலே நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு அற்புதமாய் கற்றுக் கொடுத்த தெய்வீக ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்துடன் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் என்றாலும் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின் நலமாக இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்தூதருக்கு முடிந்தவரை எம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே நம்முடைய பாத தண்டையிலே அந்த குடும்பம் இருக்கிற விசுவாச நம்பிக்கை கண்ணோக்கி பார்த்து இங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களையும், பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதி, நிம்மதி, ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தன்னுடைய திருவிடம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் இயேசு தருகிற நன்மையின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவிடப்படி தூய ஆவியார் ஒத்துழைப்பார் உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவரை இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தால் என்னுடைய எல்லா விதமான குற்றகிருந்தும் தீமை அனைத்து நீங்கள் விடுவித்து நாங்கள் என்றும் உடைய கட்டளைகளில் கருத்துரைக்க செய்திடும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனை சொல்மறி, உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். நீங்கள் ஒளியின் மக்களாக வாழுங்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் உங்கள் நற்செயல் வழியாக பிறர் உங்களை கண்டுகொள்ளக்கூடிய ஒளியாக மாறுகள் என்று நமக்கு அழைப்பு விடுகிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பெறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென்.
மன அறிக்கை நமது பங்கை சேர்ந்த தந்தை சேகர், தாய் வசந்தா, அவருடைய மகன் மணிகண்டன் என்பவருக்கும், செங்கல்பட்டு மறை மாவட்டம் பல்லாவரம் பங்கை சேர்ந்த தந்தை மோகன், தாய் மரியம், இவருடைய மகள் பெனிடா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இது 3வது அறிக்கை. இத்திருமணத்தில் ஏதேனும் தடை இருப்பதாக தெரிய வந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அன்புகளுடைய இந்த பொது காலத்துடைய 5வது ஞாயிறு 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித ஸ்கொலஸ்டிகா நினைவு, 11ஆம் தேதி புதன்கிழமை லூர்து நகர் புனித கன்னிமரியா நினைவு, அன்னைக்கு உலக நோயாளிகள் தினத்தை கொண்டாடுகிறோம். 14ஆம் தேதி புனித சிரில் உடைய நினைவு. நாம் அறிவித்தது போல இந்த திருப்பலி முடிந்தவுடன் பங்கு பெரிய மற்றும் அன்பிய பொறுப்பாளருக்கான கூட்டம் ஆலயத்தில் நடைபெறும். எனவே பொறுப்பு அனைவரும் தவறாது கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். நம்ம தவக்காலத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். வருகின்ற 18ஆம் தேதி திருற்றுப்புதலோடு தவக்காலம் துவங்க இருக்கிறது. எனவே பழைய குருத்தோலைகள் வீடுகள் இருக்கும். எனவே நீங்கள் திருப்பலிக்கு வருகிற போது ஆலயத்தினுடைய இடதுபுறத்தில் அதுக்கான வலதுபுறத்தில் இது வச்சுருக்கோம், பாக்ஸ் வச்சுருக்கோம். நீங்கள் வருகிற போது அதை போடுங்க. நம்ம திருநீர் தயாரிப்பதற்கு அது உதவுவதாக இருக்கும். அவ்வாறே உங்களுக்கு தெரியும், அந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுகிற மாணவ மாணவர்களை ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுக்கான சிறப்பு ஜெப வழிபாடு ஏற்படுத்தி அவர்களுக்கான இறை ஆசிரியை வழங்கி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுத மாணவ மாணவர்களுக்கான சிறப்பு வழிபாடு, சிறப்பு திருப்பலியானது பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறும். எனவே அன்று மாலை நடைபெறுகிற திருப்பலியிலும் அவர்களுக்கான சிறப்பு ஜெப வழிபாடு ஏற்பாடு செய்யப்படும். எனவே இந்த ஆண்டு நம்முடைய பங்குல 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதுகிற மாணவர்களுடைய பெயர்களை நம்முடைய உதவி பகுதியிலும் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். 17ஆம் தேதி நடைபெறுகிற இந்த மாலை வழிபாட்டில் நீங்கள் வாருங்கள். உங்களுக்காக சிறப்பாக ஜெபித்து நீங்கள் தேர்வில் வெற்றி பெற உங்களுக்காக நாங்கள் மன்றாட இருக்கிறோம். அவ்வாறே உங்களுக்கு தெரியும், இந்த தவ காலத்தில் நம்முடைய பங்குல பலவிதமான முயற்சி எடுக்கிறோம். குறிப்பாக இந்த 40 நாட்கள் நம்ம சிலுவை பாதை, குறுகிய சிலுவை பாதை ஆகவே என்கிட்ட இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம நிறைய பேர் எழுதக்கூடிய திறமை உள்ளவராக இருக்கீங்க. குறுகிய சிலுவை பாதை, பெரிய சிலுவை பாதை. நான் சொல்கிறது 5 நிமிடம் 7 நிமிடத்துக்குள்ள முடிக்கணும். ஏன்னா திருப்படி முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு வேலைக்கு போனோம். ஆகவே இது யாராவது விருப்பம் உள்ளவர்கள் யாராவது நான் எழுதுவேன் அப்படின்னா எழுதி வருகிற 15ஆம் தேதிக்குள்ளே என்ன கொடுங்க. பெரிதாக எழுதினால் அது குறைக்கப்படும், சிறிதாக எழுதணும். நான் சொல்றது குறுகிய சிலுவை பாதை. உங்களில் யாருக்காவது ஆர்வம் இருக்கிறது, திறமை இருக்கிறது, எழுத வேண்டும் என்ற விரும்புகள் எழுதி அந்த காப்பியை கையில் எழுதினாலும் சரி, பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தாலும் சரி, நாங்கள் 15ஆம் தேதிக்குள்ளே கொடுங்க. நாம் அதை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும். நம்முடைய இளையோர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு, மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்துவதை வழக்கமாக கொண்டு இருக்கிறாங்க. அடுத்த வாரம் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி நம்முடைய 2வது திருப்பலி முடிந்தவுடன் நம்முடைய இளைஞர் குழுவினர் நமது மறைக்கல்வி மாணவர்களுக்கு நமது வளாகத்தில் விளையாட்டு போட்டிகளை நடத்த இருக்கிறார்கள். எனவே பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அனுப்பி வைக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறே நம்முடைய வின்சென்ட் பால் சகோதரர்கள் நமக்காக எப்போது யார் உதவி என்றாலும் இல்லை என்று சொல்லாமல் உதவுகிற நல்வுள்ளம் படைத்தவர்களாக இருக்கிறாங்க. வெளியில் இந்த மாதத்துடைய 2வது ஞாயிறு என வெளியில் டோர் கலெக்ஷனுக்காக இருக்கிறாங்க. உங்களால் முடிந்த தாராள உதவிகளை கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறு உங்களுக்கு தெரியும், நம்முடைய மறைக்கல்வியினுடைய ஆண்டு விழா, ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஆண்டு விழா நடத்துவாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நிறைய பிள்ளைகள் எல்லாம் நிகழ்ச்சி நடக்கணும் ஆசைப்படுவீங்க. நம்முடைய மறைக்கல்வி மொத்தம் ஒரு 250 பிள்ளைகளுக்கு மேற்பட்டு வந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஆண்டு மறைக்கல்வியுடைய ஆண்டு விழாவானது பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி முன்கூட்டி அறிவிக்கிறோம். சனிக்கிழமை, வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை தான் நடைபெறும். எனவே அந்த அரக்க பறக்க அப்படி நடந்து அப்படியே முடிச்சுட்டு போயிடுவோம். எனவே ஞாயிற்றுக்கிழமைனாலே நிறைய வேலைகள் இருக்கும் எல்லாருக்கும். அவை கலந்து ஆலோசித்து வருகின்ற 21ஆம் தேதி சனிக்கிழமை மாலை நம்முடைய ஆலய வளாகத்தில் ஸ்டேஜில் நிறைய நிகழ்ச்சி 1 மணி நேரத்தில் 6:30 மணி தொடங்கி ஒரு 8 மணிக்கெல்லாம் அதை நிறைவு செய்ய இருக்கிறோம். ஆகவே இதற்கான தயாரிப்புகள் நிறைய பிள்ளைகளை பெற்றோர்கள் உற்சாகமாக அனுப்பி கொண்டு இருக்கிறீர்கள். எனக்கு ஒரு சில நேரங்களில் வருத்தமாக இருக்கும். ஏன்னா இந்த ஆனுவல் டே அப்படின்னா இப்போ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலம்மாள், ஷிராம் இப்படியான பெரிய பெரிய ஸ்பாட்டன் இப்படியான பெரிய பள்ளிகளில் உங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைத்து மகிழ்ந்து கொண்டு இருக்க லட்சக்கணக்காக செலவழிக்கிறீங்க. இந்த மாதிரி ப்ரோக்ராம் பாருங்களேன், நீங்கள் கண்மூடித்தனமாக 4 மணினா 3:30 மணி போய் உட்காந்து, ஏன்னா என் பையன் டான்ஸ் ஆடுறான், என் பையன் பாட்டு பாடுறான், என் பையன் நாடகத்தை நடிக்கிறான், என் பையன் அதை வாசிக்கிறான். ஆனால் இந்த மறைக்கல்வி இந்த கோவில் நினைக்கும் போது பாருங்களேன், உங்களை எத்தனை பேர் நீங்கள் யோசிக்க, நான் கேட்க மாட்டேன், எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறீங்க. அவனா எதிர்பார்ப்பான், அவன் டான்ஸ் ஆடும்போது பாட்டு பாடி எங்கள் அப்பா நிற்கணும், எங்கள் அம்மா நிற்கணும்,
அவங்களாம் வந்து பார்க்கணும் என்பது. நான் பார்க்குறது வேற. நான் பங்குசாமியார். நான் வந்து நிறைய இனிஷியேட்டிவ், அதாவது நாங்கள் உருவாக்கி கொடுப்போம். உற்சாகப்படுத்து நீங்கள் தான். பல பிள்ளைகள் எங்கள் அம்மா வரவே இல்லை, எங்கள் அப்பா வரவே இல்லை, அவருக்கு 1000 வேலை இருக்குது, எங்கே பார்க்குறது. ஆனால் ஸ்கூல் ப்ரோக்ராம் மட்டும் முதல்ல உட்காந்துப்பார் போயிட்டு, அப்போ மட்டும் நிலிச்சு நிற்பார். சரியா? ஆகவே நான் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. பிள்ளைகிட்ட நிறைய திறமைகள் நீ பார்க்க போகிறீங்க. அவ்வளோ திறமைகளை உள்ளடக்கி இந்த திறமைகள் எல்லாம் வெளிக்கொணர்வதற்கு நாங்களாம் ஒரு வழிகோணர்கள் தான். அதை பார்க்க வேண்டி பெருமைப்பட வேண்டியது நீங்கள் தான். யார்? நீங்கள் தான். யார்? பெற்றோர்கள். எனவே 21ஆம் தேதி இவ்வளோ பேசுகிறோம், பார்க்க எவ்வளோ பேர் வரீங்க. 21ஆம் தேதி சனிக்கிழமை மாலை நடைபெறுக 6:30 மணிக்கு இந்த மறைக்கல்வி ஆண்டு விழா நடைபெறுகிறது. எனவே அனைவருமாக வந்து கலந்து கொண்டு பிள்ளைகளை உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கிறோம். பிள்ளைகளுக்கு நான் உணவு அளிக்க முயற்சிக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு தருவாங்க நினைக்கிறேன். அதுக்காக இல்லை, மாறாக பிள்ளைகளை நம்ம வந்து உற்சாகப்படு. இன்னைக்கு எல்லாம் எதிர்பார்க்குறோம். இன்னைக்கு வந்து அப்ரிசியேஷன் தான் முக்கியம். தட்டி கொடுக்கணும். தட்டி கொடுத்தா அவன் பாட்டு மேலே போயிட்டே இருப்பான். அவை அதைக்கான வாய்ப்பை உருவாக்குகிறோம். பெற்றோர்கள் உதவுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வாரம் கிறிஸ்துவ வாழ்வெறும் இயக்கத்தை பற்றி நிறைய சொல்லிட்டேன். அதை திருப்பி சொல்ல நான் விரும்பலை. ஆனால் அவங்க வந்து ஒவ்வொரு பங்கிலும் வந்து நிறைய மெம்பர்ஸை கேட்குறாங்க, உறுப்பினர். வெளியில் நம்முடைய சகோதரர்கள் இருக்கிறாங்க, சகோதரி இருக்காங்க. உங்கள் பெயர்கள், உங்களுடைய செல் நம்பர், ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. 50 ரூபா கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் கொடுத்து உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்மள பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடந்த வாரம் ஒரு கூட்டம் வச்சுருந்தேன். அப்போ இந்த கூட்டத்தில் இப்படி பேசி கொண்டு இருந்தான். என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரிந்த சகோதரர்கள், நான் வந்து இதை தப்பாக புரிஞ்சிக்கூடாது, அதனால் தான் சொல்ல. பிரிந்த சகோதரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, நானே நிறைய பார்த்துருக்கேன். சம்பளம் வாங்கினு முதல்ல அந்த 10% தசம பாகத்தை எடுத்து வச்சுருவாங்க. இப்போ 10,000 ரூபாய் சம்பளம்னா 10% எவ்வளோ? 1000 ரூபாய். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க, இது நிறைய பேர் எனக்கு தனிப்பட்ட முறையில் சொன்னாங்க, அது வச்சாதான் அந்த மாதம் முழுவதும் கடவுள் எனக்கு என்ன பண்ணுறாரா, பெருக்கி கொடுக்குறார். ஏன்னா வந்து கடன் தொல்லை இல்லாமல் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. ஏன்னா கடவுளுக்கு உரியதை நான் முதல்ல கொடுத்துட்றேன் அப்படின்றார். நாங்களும் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வாரமும் இந்த சந்தா கலெக்ட் பண்ணதுக்கு ஆள் வச்சுருக்கோம். இந்த பகலில் மொத்தம் வந்து 780 குடும்பம் இருக்குது. எனக்கு ஒரு இந்த ஆண்டு முடியும் போது கணக்கு எடுத்தினா எத்தனை 29 அம்பி இருக்குண்ணே. யாரையும் குறை சொல்றதுக்காக இல்லை, பல அன்பிகள் இன்னும் சந்தாவே கட்டல. எப்போ இவங்களாம் சந்தா கட்டுவாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஞானஸ்தானம், கல்யாணம், சாபு, புதுநன்மை, அப்போ தான் ஒரு ஃபாதர் சேர்த்து கட்டிங்க ஃபாதர், கொஞ்சம் பார்த்து போடுங்க ஃபாதர், 100 ரூபாய் கொஞ்சம் கம்மியாக ஆக்குங்க ஃபாதர். ஏதோ நீங்கள் கடவுளுக்கே நம்ம இன்னும் அப்படி இருக்குன்னா, இந்த கத்தோலிக்க திருச்சபை பெரிய பிரச்சனையே இந்த மாதந்தோறும் கட்டணும், கொடுக்கணும். 150 ரூபாய் 200 ரூபாய், அது பெரிய விஷயமா? நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி ஒருத்தர் பேசி கொடுத்தாங்க, எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்ன ஃபோன் பண்ணல, என்ன ஆச்சுன்னா, நெட்டு கட்டேன், செல்லு நான் ரீசார்ஜ் பண்ணல. ரீசார்ஜ் பண்ணலன்னா ஒரு நாள் தான் கிரேஸ் டைம், தெரியும் நினைக்கிறீங்களா, யூஸ் பண்ணுறீங்களா ஒரு நாள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்கமிங்கும் வராது, அவுட் கோயிங்கும் போகாது. நீங்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து நெட்ஃப்ளிக்ஸு இந்த மாதிரி அமேசான்லாம் யூஸ் பண்ணுறீங்க, செட்டாப் பாக்ஸ்லாம் பேசுங்க. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாதான் நீங்கள் படம் பார்க்க முடியும், சீரியல் பார்க்க முடியும். ரீசார்ஜ் பண்ணலன்னா அவ்வளோதான், ஆஃப் ஆகிடும். அப்போது ஒரு சாதாரண சின்ன சின்ன விஷயங்களுக்கே நம்ம எவ்வளோ கொடுக்கும் போது, யார் கடவுளுக்கு ஒரு இதை நீங்கள் கொடுக்கணும். நான் வந்து இதை திருப்பி சொல்லி எனக்காகலாம் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டாம், எவ்வளோ கொடுக்குறீங்க ஒரு முக்கியம் இல்லை, அந்த மாதந்தோறும் கொடுக்கணும் அப்படி ஒரு எண்ணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தை பாருங்கள், அம்மிக்கு கூலி கடவுள் கொடுப்பாரு, இது உண்மைதான். நீங்கள் எவ்வளோ கொடுக்காம இருக்கீங்களோ அவ்வளோதான். நம்ம எவ்வளோதான் இருந்தால் சில எவ்வளோ சம்பாதிக்கிறேன், ஆனால் பாருங்களேன், இப்படி பார்த்தோன்னா எல்லாம் அந்த லோனு போயுது, இந்த லோனு போயுது, இஎம்ஐ போயுது, பார்த்தா என் பேங்க் பேலன்ஸ் வந்து நில்லா இருக்குது அப்படின்மா. ஏன்னா எது முக்கியம்? லோன் கட்ட தெரியுது, கார் லோன் கட்ட தெரியுது, வீட்டு லோன் கட்ட தெரியுது. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சந்தாவை கொடுக்கணுமா அப்படின்னா கொடுக்கலாம், கிடைக்கும் போது கொடுக்கலாம், மெதுவாக கொடுக்கலாம். அப்போ கடவுள் என்ன பண்ணுவார், மெதுவாக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மெதுவாக தான் கொடுப்பார். ஆகவே மீண்டுமாக நான் இதை அடுத்த முறை சொல்லுது, ஏன்னா நான் ஒவ்வொரு முறையும் சந்தாவை பற்றி நான் பேசுனதே கிடையாது. ஆனால் வேறு வழியில், ஏன்னா இப்போ தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள்லாம் கட்டவே மாட்டாங்க. எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. என்னன்னா ஒரு கடவுளுக்குரியதை கொடுப்பதற்கு முடியலையா? இப்போ நான் சொன்ன இத்தனை காரியங்களுக்கு நம்ம செலவு பண்ணுறோம், ஆனால் கடவுளுக்குரிய காரியத்துக்கு நம்ம எவ்வளோ பின்தங்கி இருக்கிறோம் என்பது தான். ஆகவே முடிந்த அளவு வச்சுங்க, நீங்கள் பண்ணால் தான் உங்கள் பிள்ளைங்களும் பண்ணுமா. மாதந்தோறும் 100 ரூபாய் 200 ரூபாய் 150 ரூபாய் அதை கட்டுவதற்கான முயற்சி நிறங்குகள். கடவுள் உங்களுடைய குடும்பங்கள் விரைவாக ஆசீர்வதிப்பார். ஆகவே இன்றைய வழிபாடு மிக அர்த்தமுள்ள விதத்தில் நமக்கு சிறப்பித்து கொடுத்த இப்படி அருளானந்த அன்பத்தை சேர்ந்த குடும்பங்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரமொழியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம்.
அடுத்த வாரம் மகிழ்ச்சியின் மாதா பிரசி சேர்ந்தவர்கள் சிறப்பிப்பார்கள். அருளானந்தம் பத்தி வாசி. இறை அன்பிற்காக தன்னுயிர் தந்த புனித அருளானந்தரின் வாழ்க்கை வரலாறு. 1647ஆம் ஆண்டு போர்ச்சுகல் நாட்டில் ஸ்பெயினில் தன் பெற்றோருக்கு 4வது குழந்தையாக பிறந்தார். ஜான் டி பிரிட்டோ என்பது இவரின் இயற்பெயர். இளமையில் தான் இறைவனுக்காக வாழ வேண்டும் என்று உறுதி எடுத்தார். அப்போது அவருக்கு வயது 15. இயேசு சபையில் சேர்ந்த அவர் தன் வாழ்க்கையை துறவரத்திற்காக அர்ப்பணித்தார். நற்செய்தி பணி எல்லோருக்கும் சேர வேண்டும் என்று எண்ணி நம் தமிழ்நாட்டிற்கு வந்து அன்பின் வழியில் இறை செய்தியை பகிர்ந்தார். அதனால் மக்கள் அவரை அருளானந்தர் என்று அன்போடு அழைத்தனர். ஒரு நாள் தடியத்தேவர் என்ற குறுநில மன்னன் தீராத நோயால் அவதியுற்றார். மருத்துவமும் மாந்திரீகமும் அவரை குணமாக்கவில்லை. அந்த நேரத்தில் புனித அருளானந்தர் அவருக்கு விசுவாசத்தின் வழியை காட்டினார். மன்னர் குணமடைந்தார். உடல் மட்டுமல்ல, உள்ளமும் குணமடைந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையை மாற்றி திருமுழுக்கு எடுக்க முன்வந்தார் தடியத்தேவர். அந்த மனமாற்றம் பிறருக்கு பிடிக்கவில்லை. அதிகாரம், கோபம், பொறாமை இவையெல்லாம் சேர்ந்து புனித அருளானந்தருக்கு எதிராக அநியாய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. அவர் சேதுபதி மன்னரால் கைது செய்யப்பட்டு சிறைக்கு கொண்டு செல்லும் துன்ப பயணத்தில் புல்லூரில் ஒரு சகோதரி கொடுத்த மோரை பருகிய பின் இந்த ஊர் புல்லூர் அல்ல, நெல்லூர் என்று அழைக்கப்படும். இனிமேல் இந்த ஊருக்கு பஞ்சம் என்றுமே வராது என்று ஆசீர்வதித்தார். அன்று முதல் நெல் விளையும் பொன் பூமியாக இன்றும் உள்ளது நம் தமிழகத்தில் நெல்லூர். அதற்கு சாட்சி நாமே. 1693ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் நாள் நண்பகல் வேளையில் ஓரியூருக்கு கொண்டு செல்லப்பட்டார். தண்டனையை நிறைவேற்ற வந்த பெருமாள் என்பவரிடம், நண்பா, என் கடமை முடிந்துவிட்டது, இனி நீ உன் கடமையை செய்யும் என்று சொல்லி அவன் முன் முழந்தாளிட்டார். ஓங்கிய வாளால் அவரின் தலை துண்டிக்கப்பட்டது. அவர் சிந்திய இரத்தத்தால் இன்றளவும் சிவப்பாக இருப்பது ஓரியூர் மணல் மட்டுமல்ல, நம் உள்ளங்களும் தான். மண்ணுயிர் காக்க தன்னுயிர் தந்த செம்மண் புனிதரே போற்றி போற்றி. புனித அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க நீ திருவிழமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் முன்னிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருபலி நிறைவு பெற்று துணை எனக்கு இறைவா, என் கரமே
இரக்கமான திருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற திருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.